சிபிஎஸ் தலைப்பு காட்கோள். சிபிசி வசனம்: நீ நல்லவர்களின் வழி நடந்து நீதிமான்களின் பாதையை காத்து கொள்வாயாக. நீதிமொழிகள் 2:20. முதல் நாள் தலைப்பு தேவன் பத்த மனித இனம். முதல் நாள் வசனம்: நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படிய உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள். சங்கீதம் 139:14. இரண்டாம் நாள் தலைப்பு கர்த்தருடைய தேர்ந்தெடுப்பு. இரண்டாம் நாள் வசனம்: யாக்கோபு, பயப்படாதே, உன் பெயர் சொல்லி அழைப்பேன், நீ என்னுடையவன். ஏசாயா 43:14. மூன்றாம் நாள் தலைப்பு தைரியமான யோசுவா. மூணாவது நாள் வசனம்: நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஏசாயா 1:7. வெரி குட், கை தட்டலாமே. நாலாவது நாள் தலைப்பு சோதனையை வென்ற இயேசு. நாலாவது நாள் வசனம்: தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எடுத்து நில்லுங்கள். யாக்கோபு 4:7. வெரி குட், கை தட்டலாம். ஐந்தாம் நாள் வசனம் ஐந்தாம் நாள் தலைப்பு இயேசுவின் வல்லமை. சூப்பர். அஞ்சாவது நாள் வசனம்: நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஏசாயா 43:12. ஓகே, ஸ்டோரியா? ஏசப்பா கதிரன்னு ஒரு நாட்டுக்கு ஊழியர் செய்யறதுக்கு போவார். அப்போது போட்டிலேருந்து இறங்கும் போது ஒரு சமாதி இறங்குவார். அங்கே 2000 பேய் பிடிச்ச ஒருத்தன் உக்காந்துன்னு இருப்பான் சமாதி மேலே. ஏசப்பாவை பார்த்ததும், என்ன இங்கேருந்து அனுப்ப வந்திருக்கிறீங்களா, என்ன குடும்பத்தை வந்திருக்கலான்ட்டு பயப்படுவான். இல்லை, நான் உன்னை அது மேலே பண்ண மாட்டேன்ட்டு பிசாசை வெளியே வர வச்சிருவார். உடனே ஏசப்பா உடனே அந்த பிசாசு என்னை அந்த பன்னி கூட்டத்தில் அனுப்பிச்சிருங்கன்ட்டு சொல்லும். உடனே அந்த கட்டளைக்கு ஏற்ற மாரி ஏசப்பாவும் அந்த பன்னி கூட்டத்தில் அனுப்பிச்சிடுவார். உடனே அந்த ஓடுற அருவியில் எல்லா பண்ணியும் இறந்துடும். அப்புறமா இதை பார்த்து அந்த பண்ணி மேய்க்கிறவர் இதுமாரி எல்லாம் பண்ணியும் இறந்துச்சுன்ட்டு ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வருவாங்க. அப்போ ஊர் மக்கள்லாம் வரும்போது இந்த பேய் பிடிச்ச ஏசப்பா பக்கத்தில் நல்லா ட்ரெஸ்ஸு போட்டுன்னு அழகாக உக்காந்துன்னு இருப்பான். அதை பார்த்தவங்களாம் அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. அப்புறம் ஏசப்பா புறப்படும் போது அவன் கேட்பான், நானும் உங்கள் கூட வரலாமான்ட்டு. ஆனால் ஏசப்பா நீ போயிட்டு சொல்லு உங்கள் ஊர் மக்கள்கிட்ட இதுமாரி நான் குணமாயிட்டேன்ட்டு. அந்த ஊர் பேர் தகபோலி. கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு. ஈசாக்கு, ரெபேக்காள் இவங்க 2 பேருக்கு 20 வருஷமாயும் குழந்தை இல்லை. அதுக்கடுத்தது ஈசாக்கு ஏசப்பாயிட்ட ஜபம் பண்ணுவார். அதனால் ஏசப்பாவும் ஈசாக்குக்கு 2 குழந்தை கொடுப்பாரு. அந்த குழந்தை பேர் ஏசா, யாக்கோபு. ஏசா வேட்டையாடுறவன், யாக்கோபு கூடாரம் கட்டுறவன். ஈசாக்குக்கு ஏசாவை தான் ரொம்ப பிடிக்கும். ரெபேக்காளுக்கு யாக்கோபை தான் ரொம்ப பிடிக்கும். ஏசா அவர் இறக்க போகிற நிலமையில ஏசாக்கு எப்படியாச்சும் நம்ம ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசா கிட்ட போய், நீ எனக்கு வேட்டையாடி சமைச்சு கொண்டு வா, நான் உனக்கு ஆசீர்வாதம் தரேன் அப்படின்னு சொல்வார். அதை கீழ்பஞ்ச ஏசா நான் வேட்டையாடி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அது கேட்ட ரெபேக்காள் ஏசா ஆசீர்வாதம் பெறக்கூடாது, யாக்கோபு தான் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு கிட்ட போயிட்டு, இது மாதிரி உங்கள் அப்பா ஈசாக்கு ஏசாக்கு ஆசீர்வாதம் தர போகிறாரு, அதனால் நீ 2 ஆள் கூட்டிட்டு வா, நான் உனக்கு சமைச்சு தரேன், நீ போய் அவனுக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்வார். அதனால யாக்கோபு 2 ஆடை பிடிச்சிட்டு வருவார். அந்த பிடிச்சிட்டு வந்த ஆட்டிலேருந்து ரெபேக்காள் சமைச்சு யாக்கோபு கிட்ட கொடுப்பாங்க. அடுத்தது யாக்கோபு கேட்பான், நான் யாக்கோபு ஏசா மாதிரியே இல்லையே, ஏசாவுக்கு நிறைய முடியெலாம் இருக்கும், ஆனால் எனக்கு அது மாதிரி ஏசாவுக்கு நிறைய ரோமெல்லாம் இருக்கும், ஆனால் எனக்கு அந்த மாதிரி ரோமம் எதுவுமே இருக்காதே அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்வார். அதுக்கு அவங்க ரெபேக்காள் ஆட்டோட முடி எடுத்து யாக்கோபு உடம்புல வைப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஏசாவோட ரெஸ்ட் எடுத்து யாக்கோபுக்கு கொடுப்பாங்க.
அதுக்கடுத்து யாக்கோபு வந்து அந்த சமைச்சு எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுப்பாரு, ஈசாக் கிட்ட. ஈசாக் வந்து அவ்வளோ கண்ணு தெரியாதுன்றதுனால முதல்ல யாருன்னு கேட்பாரு. யாக்கோபு வந்து நான் தான் உங்கள் மூத்த பையன் ஏசான்னு சொல்வார். ஈசாக்கும் வந்து நீ கிட்ட வா, எனக்கு வந்து முத்தம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முத்தம் கொடுப்பாரு. அதுக்கு ஏசா மாதிரி இருக்கான் அப்படின்னு அவர் தொட்டுலாம் பார்ப்பாரு. ஆனால் வாய்ஸ் மட்டும் யாக்கோபு மாதிரி இருக்கு. ஆனால் தொட்டுலாம் பார்க்கும்போது ஏசா மாதிரியே இருக்கேன்னு சந்தேகப்படுவார். சரின்னு அவர் சமைச்சு கொண்டு வந்ததை வந்து சாப்பிட்டு யாக்கோபுக்கு வந்து எல்லா ஆசீர்வாதையும் தந்துடுவார். யாக்கோபும் போயிடுவார். அதுக்கடுத்தது ஏசா வருவார். அவர் வந்ததுக்கப்புறம் ஏசா வந்து எனக்கு ஆசீர்வாதம் தாங்கப்பா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஈசாக்கு வந்து இப்போ தானே உனக்கு ஆசீர்வாதம் தந்தேன், அதனால் இப்போ தானே உனக்கு ஆசீர்வாதம் தந்தேன்னு சொல்வார். ஆனால் ஏசா வந்து நான் வரவே இல்லை, அது யாக்கோபுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்வார். அடுத்தது யாக்கோபு வந்து உன்னை ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு ஈசாக்கு வந்து சொல்வார். அதனால் ஏசா வந்து அழுதுகிட்டே எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆசீர்வாதத்தையாச்சும் தாங்க அப்படின்னு சொல்வார். அதனால் ஏசாக்கு வந்து ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அதுக்கடுத்து அழுதுகிட்டே இருந்த ஏசா வந்து நான் உன்னை சாகடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கோபமாக போவார். அது தெரிஞ்ச ரெபேக்காலும் வந்து யாக்கோபு கிட்ட சொல்லி நீ உங்கள் மாமா ஊருக்கு போ, ஆரானில் இருக்க உங்கள் மாமாவோட லாபானூருக்கு போ, லாபானோட ஆரானூருக்கு போ அப்படின்னு சொல்வார். அதனால் யாக்கோபு வந்து போவார். அங்கே வந்து லாபானுக்கு வந்து 2 பொண்ணுங்க இருப்பாங்க, லேயாள், ராகேல். இவங்க 2 பேரில் யாக்கோபுக்கு வந்து ராகேலை தான் பிடிக்கும். ராகேலுக்காக 7 வருஷம் ஆடு மேய்ப்பார். ஆனால் அவங்க மாமா லாபான் வந்து அவரை ஏமாற்றி மூத்த பொண்ணான லேயாலை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுடுவார். அதுக்கடுத்தது திருப்பியும் ராகேலுக்காக 7 வருஷம் திருப்பியும் ஆடு மேய்ப்பார். அதுக்கடுத்து ராகேலே கல்யாணம் பண்ணிப்பார். அடுத்தது அவங்க மாமா வந்து அவர் 17 வருஷம் ஆடு மேய்ச்சதுக்காக சம்பளமே தராமல் ஏமாற்றிடுவார். இதில் நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வந்து ஒருத்தவங்களை ஏமாற்றினா திருப்பி நம்மளே வந்து இன்னொருத்தவங்க ஏமாற்றிடுவாங்க.